ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவம்பர் 2020 பேப்பர் 2 கம்ப்யூட்டர் சயின்ஸில் கேட்டிருக்க ஒரு 5 கொஷின்ஸ் தான் இங்கே சால்வ் பண்ணியிருக்கேன். ஸோ ஆல்ரெடி பார்ட் 6 வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவெல்லாம் பார்க்காதவங்க அந்த வீடியோவையும் பாருங்கள். வாங்க பார்ட் 7ல் என்ன கொஷின்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். Given below are two statements. Statement 1, hardwired control unit can be optimized to produce fast mode of operation. Statement 2, indirect addressing modes needs two memory references to fetch the operand. In the light of the above statements, choose the correct answer from the options given below. Both statement 1 and statement 2 are true. Option B, both statement 1 and statement 2 are false. Option C, statement 1 is correct but statement 2 is false. Option D, statement 1 is incorrect but statement 2 is true. ஸோ இங்கே ஹார்ட்வேர் கண்ட்ரோல் யூனிட்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹார்ட்வேர் கண்ட்ரோல் யூனிட்ன்றது ஒரு ஸ்டேட் மெஷின். அந்த ஸ்டேட்டு சேஞ்ச் ஆகுது, ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்க்கு மாறும். அது எப்போ மாறும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு கிளாக் சைக்கிள் அப்பயும் அந்த வேல்யூஸ் வந்து மாறும். எதை பேஸ் பண்ணி அது மாறுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, கண்டென்ட்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் ரெஜிஸ்டர், எக்ஸ்டர்னல் இன்புட்ஸ் அண்ட் கோட். ஸோ இது மூணையும் பேஸ் பண்ணி இந்த ஹார்ட்வேர் கண்ட்ரோல் யூனிட் ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்க்கு சேஞ்ச் ஆகுது. ஸோ இது வந்து ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இட் கேன் பி ஆப்டிமைஸ் டு ப்ரொடியூஸ் ஃபாஸ்ட் மோட் ஆஃப் ஆப்ரேஷன். ஸோ ரொம்ப வேகமாக ஒர்க் பண்ணுது. இட் யூஸஸ் லார்ஜ் நம்பர் ஆஃப் ரெஜிஸ்டர்ஸ். ஸோ இந்த ரெஜிஸ்டர்ஸ் நிறைய யூஸ் பண்ணுறதுனாலே இதோட காஸ்ட் வந்து ஹையாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் சைஸ் இன் தி ஹார்ட்வேர்ட் யூனிட் வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கும். அதே மாதிரி இதில் ஸ்மால் நம்பர் ஆஃப் அட்ரஸிங் மோட்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். அடுத்தது இன்டைரக்ட் அட்ரஸிங் மோட். அடுத்த பாயிண்டில் இன்டைரக்ட் அட்ரஸிங் மோட் தான் கொடுத்துருக்காங்க. இன்டைரக்ட் அட்ரஸிங் மோட் நீட்ஸ் டூ ரெஃபரன்சஸ் டு மெமரி டு ஃபெச் அண்ட் ஆப்ரண்ட். ஒரு ஆப்ரண்ட் ஃபெச் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இன்டைரக்ட் அட்ரஸிங் மோட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு ரெஃபரன்சஸ் டு மெமரி பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ரெஃபரன்ஸ் என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்ரஸ் ஆஃப் த ஆப்ரண்ட். அந்த ஆப்ரண்ட் எங்கே இருக்குதுன்னு அந்த அட்ரஸை ரீட் பண்ணும். அடுத்தது செகண்ட் மெமரி ரெஃபரன்ஸ் என்னென்னா அந்த ஆப்ரண்டே, ஓகேவா? ஸோ ஆப்ரண்டே ரீட் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து ரெண்டு ரெஃபரன்ஸ் இதில் இருக்குது. இன்டைரக்ட் அட்ரஸிங் மோடில் ரெண்டு ரெஃபரன்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹார்ட்வேர் கண்ட்ரோல் யூனிட் கேன் பி ஆப்டிமைஸ் டு ப்ரொடியூஸ் ஃபாஸ்ட் மோட் ஆஃப் ஆப்ரேஷன். இப்போ தான் நம்ம பார்த்தோம் ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ திஸ் இஸ் ட்ரூ ஸ்டேட்மெண்ட். அடுத்தது இன்டைரக்ட் அட்ரஸிங் மோட் நீட்ஸ் டூ மெமரி ரெஃபரன்சஸ் டு ஃபெச் த ஆப்ரண்ட். இதுவும் இப்போ தான் பார்த்தோம். ஸோ அப்போ வந்து இன்டைரக்ட் அட்ரஸிங் மோடில் வந்து ரெண்டு மெமரி ரெஃபரன்சஸ் ஒரு ஆப்ரண்ட்டை ஃபெச் பண்ணணும்னா தேவையாக இருக்குதுன்னு சொல்லி. ஸோ ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே ட்ரூ. அப்போ ஆப்ஷன் ஏ, போத் ஸ்டேட்மெண்ட் 1 அண்ட் ஸ்டேட்மெண்ட் 2 ஆர் ட்ரூ இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின், which of the following statements with respect to k segment pipelining are true? So first statement A வந்து maximum speed up that a pipeline can provide is k theoretically. Second one, it is impossible to achieve maximum speed up k in the k segment pipeline. அடுத்தது, all segments in the pipeline take the same time in the computation. Choose the correct answer from the options given below. Option A, A and B only. Option B, B and C only. Option C, A and C only. Option D, A, B and C. So answer பார்க்கறதுக்கு முன்னாடி இதில் உள்ள definitions பார்ப்போம். The aim of using pipelining வந்து யூஸ் பண்ணுறதோட எய்ம் என்ன? It is a single clock per instruction is to use a single clock per instruction which automatically improve performance. ஸோ இங்கே வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகுது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிங்கிள் கிளாக் பர் இன்ஸ்ட்ரக்ஷன், ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் ஒரு சிங்கிள் கிளாக் தான் இங்கே யூஸ் பண்ணுறோம். அடுத்தது, the maximum speed up that a pipeline can provide is k, where k is the number of segments in the pipeline. இது நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் ஸ்பீடப் என்ன சொல்கிறாங்க? k, ஏன்னா k செக்மெண்ட்ஸ் இருக்கிறதுனால. kன்றது நம்பர் ஆஃப் செக்மெண்ட்ஸ் இன் தி பைப்லைன் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அடுத்த பாயிண்ட்டு, டிஃப்ரெண்ட் செக்மெண்ட்ஸ் கேன் டேக் டிஃப்ரெண்ட் டைம்ஸ் டு கம்ப்ளீட் தேர் ஆப்ரேஷன்ஸ். ஸோ வேறு செக்மெண்ட்ஸ் வந்து அதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு வேறு டைம் வந்து இங்கே சேமாக இருக்காதுன்னு சொல்கிறாங்க, டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க.
ஸோ நம்மளுக்கு கொஷனில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், மேக்ஸிமம் ஸ்பீடப் தட் எ பைப்லைன் கேன் ப்ரொவைட் இஸ் கே தியரிட்டிக்கலி. இது ட்ரூ, இது இப்போ தான் நம்ம பார்த்தோம். இட் இஸ் இம்பாசிபிள் டு அச்சீவ் மேக்ஸிமம் ஸ்பீடப் கே இன் தி கே செக்மெண்ட் பைப்லைன். கே செக்மெண்ட் பைப்லைனில் மேக்ஸிமம் ஸ்பீடப் கே வந்து அச்சீவ் பண்ண முடியாது, லெஸ் தென் கேவாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இது வந்து ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். ஸோ இதுவும் வந்து ட்ரூ தான், இந்த ஸ்டேட்மெண்ட்டும் ட்ரூ ஸ்டேட்மெண்ட். ஆல் செக்மெண்ட்ஸ் இந்த பைப்லைன் டேக் த சேம் டைம் இன் தி கம்ப்யூட்டேஷன். ஸோ இது இப்போ தான் நம்ம பார்த்தோம். ஆல் செக்மெண்ட்ஸ் இந்த பைப்லைன் டேக்ஸ் தி டிஃப்ரெண்ட் டைம்னு சொல்லி பார்த்தோம். இங்கே சேம் டைம்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். சி வந்து ஃபால்ஸ், ஏ அண்ட் பி வந்து கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ ஆப்ஷன் ஏ அண்ட் பி ஒன்லி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். Next question. Which of the following statements regarding XML is are true? XML is a set of tags designed to tell browsers how to display text and images in a web page. XML defines a syntax for representing data, but the meaning of data varies from application to application. Letter, small letter, and then full caps, title case 3 கொடுத்துருக்காங்க, or 3 different tags in XML. Choose the correct answer from the options given below. So options என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். A and B only, option A and C only, option B and C only, option A, B and C. ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பாருங்கள், ஃபஸ்ட்டு இது பாருங்கள், ஏ. XML is a set of tags designed to tell browsers how to display and images in a web page. இது வந்து HTML தான் இது மாதிரி சொல்லும், ஒரு வெப் பேஜில் எப்படி வந்து கண்டென்ட்ஸை டிசைன் பண்ணுறது அப்படின்றத, டெக்ஸ்ட்டையும் இமேஜஸும் எப்படி காட்டணும் அப்படின்றத HTMLல தான் சொல்வோம். இது வந்து ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட், இங்கே XMLனு கொடுத்துட்டாங்க. ஸோ திஸ் இஸ் அ ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். அடுத்தது பாருங்கள், XML defines a syntax for representing data, but the meaning of data varies from application to application. XML என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்டாக்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம், அந்த சின்டாக்ஸ் வந்து XMLல யூஸ் பண்ணுறோம் டேட்டாவை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்குன்னு சொல்கிறாங்க. திஸ் இஸ் ட்ரூ. அடுத்தது இந்த 3 லெட்டர்ஸும் டிஃப்ரெண்ட் டேக்ஸ் இன் XMLன்னு சொல்லியிருக்காங்க. திஸ் இஸ் ஆல்சோ ட்ரூ. ஏன்னா XML வந்து கேஸ் சென்சிட்டிவ்ன்றதுனால இதுவும் வந்து ட்ரூ. ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் B and C தான் ட்ரூவாக நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் C, B and C only. Next question. Let G1 and G2 be arbitrary context-free languages and R be an arbitrary regular language. Consider the following problem. Is LG1 equal to L of G2? Is LG2 less than or equal to LG1? Is LG1 equal to R? Which of the problems are undecidable? Choose the correct answer from the options given below. கரெக்ட் ஆப்ஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் ஏ ஒன்லி, ஆப்ஷன் பி ஒன்லி, ஆப்ஷன் ஏ அண்ட் பி ஒன்லி, ஆப்ஷன் ஏபி அண்ட் சி. ஸோ இதை ஆன்சர் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு இந்த லாங்குவேஜ் ஈக்குவலாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒன் நம்மளுக்கு L of G1 ஈக்குவல் டு L of G2 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் 2 லாங்குவேஜ் இங்கே காமிச்சிருக்கேன். L1 ஈக்குவல் டு A power n, B power n, n greater than or equal to 1. அடுத்தது L2 கொடுத்துருக்கோம். L2 இஸ் A பாசிட்டிவ் க்ளோஷர், B பாசிட்டிவ் க்ளோஷர். இந்த ப்ளஸ் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் பாசிட்டிவ் க்ளோஷர்னு சொல்லுவோம், ஆஸ்ட்ரிக்காக இருந்துச்சுன்னா க்ளீன் க்ளோஷர்னு சொல்லுவோம். ஸோ அப்போ A பாசிட்டிவ் க்ளோசர், B பாசிட்டிவ் க்ளோசர். இந்த 2 லாங்குவேஜும் ஈக்குவல் தான். ஸோ இந்த 2 லாங்குவேஜும் ஒன்று தான். அப்போ L of G1 ஈக்குவல் டு L of G2 வந்து ட்ரூ வருது. அடுத்தது பாருங்கள், L1 ஈக்குவல் டு A power n, B power nன்னு நான் ஒரு லாங்குவேஜ் எடுத்திருக்கேன், n greater than or equal to 1. அடுத்தது L2 ஈக்குவல் டு B power n, C power n எடுத்திருக்கேன், n greater than or equal to 1. இது ரெண்டுமே CFL கான்டெக்ஸ்ட் ஃப்ரீ லாங்குவேஜ் தான். பட் ரெண்டும் வந்து ஈக்குவலான லாங்குவேஜை இங்கே ஜென்ரேட் பண்ணாது, ரெண்டுமே வேறு வேறு லாங்குவேஜை ஜென்ரேட் பண்ணுது. அப்போ நம்ம இங்கே என்ன சொல்ல முடியாது, L of G1 ஈக்குவல் டு L of G2ன்னு சொல்ல முடியாது. ரெண்டுமே ஒரே மாதிரி இருந்தாலும் அது வந்து ஈக்குவல்ன்றது சொல்கிறது பாசிபிள், ஈக்குவலாகவும் இருக்கலாம், ஈக்குவல் இல்லாமலும் இருக்கலாம். அப்போ என்ன ஆகுது, ட்ரூ ஆர் ஃபால்ஸுன்றப்ப அன்டிசைடபிள், நம்மளால் டிசைட் பண்ண முடியல. ஸோ அப்போ L of G1 ஈக்குவல் டு L of G2 இஸ் அன்டிசைடபிள். ஃபஸ்ட்டு ஒன் அன்டிசைடபிள். ஸோ நம்மளுக்கு கொஷினில் L of G1 ஈக்குவல் டு L of G2 கேட்டிருக்காங்க இல்லையா, இது வந்து அன்டிசைடபிள். அடுத்தது பாருங்கள்,
L is LG2 less than or equal to LG1. ஸோ இதுவும் நம்மளால் சொல்ல முடியாது, லெஸராக தான் இருக்குமா அப்படின்றது நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ அன்டிசைடபிள். அடுத்தது L of G1 equal to R. ஸோ நான் 2 லாங்குவேஜ் எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம முன்னாடி பார்த்த லாங்குவேஜே எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னால், அந்த 2 லாங்குவேஜும் ரெகுலராகவும் இருக்கலாம், ரெகுலர் இல்லாமலும் இருக்கலாம். ஏ பாசிட்டிவ் க்ளோஷர், பி பாசிட்டிவ் க்ளோஷர்னு வந்துச்சுன்னா அந்த ரெகுலர் சொல்லுவோம். அது இல்லாமல் இருந்துச்சுன்னா நாட் அ ரெகுலர் சொல்லுவோம். ஸோ அப்போ இதுவும் வந்து அன்டிசைடபிள். ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி, ஏபி அண்ட் சி ஒன்லி. விச் ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் ஆர் அன்டிசைடபிள் தான் கேட்டிருக்காங்க. ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஏபி அண்ட் சி. இங்கே ஆப்ஷன் தப்பாக கொடுத்துருக்கேன். ஆப்ஷன் டி, ஏபி அண்ட் சி மூணுமே அன்டிசைடபிள். நெக்ஸ்ட்டு, given below are two statements. The laws of nature puts two fundamental units on data rate of a channel. The H-Nyquist limit restricts the number of independent samples per second to twice the bandwidth in a noiseless channel. This statement is true. இந்த statement 1 வந்து true. அடுத்தது பாருங்கள், ஸ்டேட்மெண்ட் 2. Shannon's major result about noised channel is that maximum data rate of a channel whose bandwidth is hertz, whose signal to noise ratio is S by N, given by maximum number of bits equal to bits per second equal to h log base to 1 plus S by N. In the light of the above statements, choose the correct answer from the options given below. Second statement இதில் true. ஸோ 2 ஸ்டேட்மெண்ட்டும் ட்ரூன்றப்ப both statement 1 and statement 2 are true. ரெண்டுமே தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் காட்டும். தேங்க்யூ.